நடிகர் ஷாருக் கான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீச்சுக்கு போவாராமாங்க அடிக்கடி. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாருங்களாம்மா, இந்த பீச் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு நாள் இந்த சிட்டியே என்னோடது ஆகும், எல்லாருமே என்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் கண்டிப்பாக அதை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம்மா. இது வந்து என்னென்னா ஷாருக் கானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூஸில் சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி பீச்சுக்கு வரப்போ எனக்கு அவர் சொன்னது எல்லாமே மைண்டில் இருக்குங்க. நான் அப்படி ஆவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் நம்ம வெளியே எல்லாத்துக்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்க. ஆக்சுவலாக நான் அப்படி ஆவேன், இல்லை நீங்கள் பார்க்குற யாராவது நீங்களும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் ஆகலாம். ஸோ என்னென்னா எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே வந்து சினிமாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஆக்டிங் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டுங்க. நான் ஷாருக் கானோட ஒரு தீவிர ஃபேனாக இருப்பேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போல்லாம் எல்லாருமே ஜென்ரலாக பிடிக்கும், அப்போ வந்து அவரை மட்டும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பாக்ஸிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. நீங்கள் ரூம்லலாம் பேச்சுலர் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் இருக்கும்ல, பாக்ஸிங் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்துட்டு ஷார்பாட்டா பரம்பரை வந்ததுக்கப்புறம் அதிகமாக முகமது அலி தெரியும். எனக்கு முன்னாடியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் முகமது அலி, மைக் டைசன், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் எம்எம்ஏலாம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த ஷாருக் கான் ஃபோட்டோ, இந்த முகமது அலி ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பேன் ரூம்லலாம், இப்போவுமே வச்சுருக்கேன். ஸோ இந்த பீச் பார்க்குறப்போ அதுதாங்க எனக்கு தோணுச்சு வரப்போலாம். 2015 நான் இங்கே சென்னை வந்தப்போ அடிக்கடி நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருப்பேன். அங்கேருந்து ஏதாவது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் வந்து வாய்ப்பு தேடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் பீச்சுக்கு வந்துட்டு போவேன். வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவேன். ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புவோங்க. ஸோ சென்னை வந்தே ஒரு 10-11 வருஷம் ஆச்சு. பட் இன்னும் சினிமாக்குள்ளே போகவே முடியலங்கிறது எப்போவுமே வருத்தமாக இருக்குங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இங்கே சினிமா கனவோடு தான் இங்கே சென்னையில் இருக்காங்க. ஸோ எனக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. இப்போ வந்துட்டு ஆக்டிங் எப்போவுமே இன்ட்ரெஸ்டட் இருக்குது. பட் டைரக்ஷனும் கற்றுக்கிட்டோம்னா அது நம்மளோட கெரியருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் டைரக்ஷனும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் இருக்குது இங்கே நீலாங்கரையில், மியூ பிரிட்ஜ் அப்படின்ட்டு. யாராவது சினிமா சம்மந்தமாக ட்ரை பண்ணுறீங்க, சினிமாட்டோகிராஃபி தான் அவங்க சொல்லித்தராங்க, டைரக்ஷன் வந்து அதிகமாக சொல்லித்தரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு இந்த பீச்சை பார்க்கலான்னு வந்தேன். பீச்சை பார்த்த உடனே அந்த ஷாருக் கான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்ததுங்க. பார்ப்போங்க, கண்டிப்பாக நம்ம சினிமாவுக்கு போனோன்னா ஒரு நாள் ஒரு பெரிய ஆளாக மாறலாம். அதாவது எல்லா ஃபீல்ட்லேயுமே பெரிய ஆட்கள் ஆகலாம். சினிமா எனக்கு பிடிச்சது, ஓகேங்களா. நான் அப்படி ஆகிறேன்னா இல்லையான்னு தெரியல, பட் நீங்கள் ஆவீங்க கண்டிப்பாக. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு உங்களை விஷ் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க.